அஸ்வின் மேல அவ்வளவு பெரிய பிரஷர் போட வேண்டியதுக்கோ இல்ல போட்டிருப்பீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஒயிட் வாஷ் காரணமா? அதுக்கு முந்தின சீரியஸ் தாங்க பங்களாதேஷோட மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஒரு கேஸ்ட சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்தியாவுக்கு ப்ளே பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் ரஞ்சி டிராபியோட போயிருவாங்க. அப்படி ரிட்டயர்ட் ஆகுற அன்னைக்கு சச்சின் அவர்கள் அழுதுகிட்டு போனது இன்னுமே ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸோட மனசுலயும் கண்டிப்பா இருக்கும். அனில் கும்ளே எடுத்து 719 விக்கெட்டுக்கு அப்புறம் 2வது இடத்துல செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை நீங்க நடத்தின விதம் சுத்தமா சரியில்லைங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் வேற எந்த கேஸ்ட்ல பொறந்திருந்தாலும் அதை உடைச்சிருப்பாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை ஃபியூச்சர்ல இந்தியன் டீம் கோச்சா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு நாள் திடீர்னு ஒரு ட்விட்டர் போட்டு நான் தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது இந்தியா தோத்தா இந்தியன் பிளேயர்ஸோட வீட்டுல எல்லாம் கல்லடிக்கப்படும், பாகிஸ்தான் தோத்தா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வீட்டுல எல்லாம் கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை பிரஷர் மேட்ச்ல கடைசி ஒரு பாலுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் உள்ள வர்றாரு. அப்போ வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் பிளேயர், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், நமக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுற ஒரு மாதிரியான ஒரு பிளேயர். அந்த அளவுக்கு அவரோட ஸ்டாட்ஸ் இருக்குது. 534 டெஸ்ட் விக்கெட்டு, 100+ டெஸ்ட் விளையாண்டவர், மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அதாவது ரிட்டையர்ட் ஆயிருக்காருன்னா அவருக்கு 38 வயசு ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிற வயசு தான். அதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன நமக்கு அதுல பிரச்சனைனா ஒரு சீரியஸ் விளையாட போயிருக்காரு. ஒரு 5 மேட்ச் சீரீஸ் அது. அதை கூட முழுசா முடிக்காம 3 மேட்ச் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. இவர் இப்படி பாதியில் அந்த சீரியஸ் கூட முழுசா விளையாடாம பாதியில ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் இங்க வந்து ஒரு ஒரு ஃபேர்வெல் கூட இல்லாம ஒரு ஃபேர்வெல் ஒரு மேட்ச் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேர்வெல் ஒரு கார்ட் ஆஃப் ஹானர்லாம் வாங்காம ரிட்டையர்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து சும்மா ஒரு கடந்து போற மாதிரியான ஒரு நார்மல் பவுலர் கிடையாது. 10 11 பவுலர் கிடையாது. அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, நல்ல பவுலர் நல்ல பால் வீசுவாங்க. ஆனா இது மாதிரியான லெஜண்ட்ஸ் தான் ஒரு பாலையே கண்டுபிடிப்பாங்க. அப்படி கிரிக்கெட்டுக்கே கேரம் பாலை கண்டுபிடிச்சவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான் கேரம் பாலையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான். அந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் ஆஃப் த கேம் ஒரு 5 மேட்ச் கூட ஆடாம நடுவுல ரிட்டயர்ட் ஆனதுக்கான முக்கியமான காரணமா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த பிசிசிஐயோட டிசிஷன் மேக்கிங் தான். இல்ல நீங்க நல்லா பாருங்க, நாதன் லைன் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அளவுக்கு கூட நல்ல ஸ்டம்பர்ஸ் வச்சுக்காத ஒரு பவுலர். ஆனா அவரு ஆஸ்திரேலியன் டீம் எந்த கண்டிஷன்ல போய் ஆடினாலும் பிளேயிங் லெவல்ல இருப்பார். அதாவது தோனி என்னைக்குமே எதுக்காக பாராட்டப்படுவார்னா, ஒரு பிளேயர்கிட்ட போய் வேற எதுவும் சொல்ல மாட்டாராம். நீ இந்த 15 மேட்ச் உன்னை நம்பி ஆட வைக்க போறோம். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நீ எப்படி வேணாலும் ஆடிக்கோ அப்படின்ட்டு வரான். உன்னோட கேமை நீ ஆடு அப்படின்ட்டு வரான். அது எவ்வளவு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதாவது நான் 15 மேட்ச் என்ன பண்ணாலும் ஆட போறேன் அப்படிங்கிறதே அவனுக்கு என்ன கொடுக்கும்னா, நம்ம நல்லா ஆடி காட்டுறேன்டா அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரி தான் நாதன் லைன் வந்து எல்லா பிளேயிங் லெவல்லையும் எல்லா கண்டிஷன்லயும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் தான் அவருக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல டிராப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நாதன் லைனை விட ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். எல்லா வகையான ஒரு எப்படி சொல்றது, அதாவது ரொம்ப ராங் டர்னரா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஃபிளாட் பிச்சா இருக்கலாம், இல்ல டே நைட் கேமா இருக்கலாம். எதுலயா இருந்தாலும் அது வந்து சீனா கண்ட்ரிஸா இருக்கலாம், இல்ல இந்தியன் கண்டிஷன்ஸா இருக்கலாம். எல்லா கண்டிஷனுக்கும் சூட் ஆகக்கூடிய, தன்னை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லெஜண்ட் ஆஃப் த கேம் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். ஆனா அவரை தொடர்ந்து நீங்க ஏன் மத்தத விடுங்க, இந்த ஒரு சீரிஸ் மட்டும் எடுத்துங்களேன். மேட்ச் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர், 2வது மேட்ச் ஸ்பின்னர் அஸ்வின், 3வது மேட்ச் ஜடேஜா. என்னது இது? இதெல்லாம் லோக்கல்ல என்னமோ பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பாங்களே, நீ ஓப்பனிங் ஆடுப்பா, நீ 10வது ஆடுப்பான்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா அவர் வந்து டென்ஷன் ஆக மாட்டாரா? இல்ல ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அப்படி அவருக்கு ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முரண்பாடு பிசிசி கூட ஒரு மேனேஜ்மெண்ட் கூட ஏற்பட்டதன் விளைவு தான் இந்த 3வது மேட்சே அவர் ரிட்டையர்ட் ஆனதான் நாங்க பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இந்தியன் பிளேயர்ஸ் அதுவும் முக்கியமா லெஜண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெலோட ரிட்டயர்ட் ஆனவங்களே கிடையாது. எக்ஸெப்ட் சச்சின். சச்சின் அவர்கள் மட்டும் நல்ல ஒரு ஃபேர்வெலோட வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடி, அந்த அந்த சீரிஸ் 2 மேட்சுமே விளையாடி 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம். அந்த வின்னோட ஒரு இதோட ரிட்டயர்ட் ஆனார். ஒரு அந்த எப்படி சொல்றது, அந்த ப்ரௌடோட. மத்த எந்த இந்தியன் பிளேயர்ஸுமே அந்த மாரி ஒரு ஃபேர்வெலோட ஒரு ரிட்டயர்ட் ஆகவே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் தான். ஏங்க இப்படி இவங்க என்ன மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு பிளேயரை ஹீரோவாக்குவாங்க. ஏன்னா டிக்கெட் சேலுக்காகவும் நம்மளை வந்து அந்த டுவர்ட்ஸ் கிரிக்கெட்டுக்கு இழுக்கிறக்காகவும் ஒருத்தரை ஹீரோவாக்குவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்க கோலி, சச்சின், தோனி எல்லாம் லெஜண்ட்ஸ் தான். அவங்கள விடுங்க. கில் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் கெரியர் ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. நல்ல பிளேயர் தான், குவாலிட்டியான பிளேயர் தான். ஆனா அவரை அதுக்குள்ள அடுத்ததா அவர் என்ன தன்னை ப்ரூவ் பண்ணவே இல்லை சொல்ல போனா. அதுக்குள்ள அவரை எல்லாத்துலயும் வைஸ் கேப்டனா போட்டு அது இதுன்னு அவர் அடுத்த ஹீரோவாக்குறதுக்கு ட்ரை பண்ணது இந்த மேனேஜ்மெண்ட்டும் இந்த பிசிசிஐயும். ஆனா
அந்த மாதிரி பண்ணிருவீங்க. நாங்களும் ரொம்ப அடிக்ட் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் குடுக்க மாட்டீங்க. கடைசியில ஒரே மேட்ச், ஒரே சீரிஸ் பார்த்துட்டு அப்படியே வெளிய போ அப்படிங்கிற மாரி தொரத்திருவீங்க. எனக்கு புரியல. இப்ப இது அஸ்வின் மேல அவ்வளவு பெரிய பிரஷர் போட வேண்டியதுக்கோ, இல்ல போட்டிருப்பீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஒயிட் வாஷ் காரணமா? அதுக்கு மிந்தின சீரியஸ் தாங்க பங்களாதேஷோட மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். அவர் ஒண்ணும் ஃபார்ம் ஒண்ணும் டிப் ஆகல. இப்ப ரிட்டயர்ட் ஆகும்போது கூட கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர்ல 3வது இடத்துலயும் பவுலர்ல 5வது இடத்துலயும் இருக்காரு டெஸ்ட்ல. தெரியுமா? அவரு ஃபார்ம் டிப் ஆகவே இல்ல. நீங்க நினைக்கலாம் பங்களாதேஷ் கூட தான மேன் ஆஃப் த சீரிஸ்ன்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில நடக்குது. கிட்டத்தட்ட நம்ம 80 ஃபார் 5 என்னமோ. அங்க வந்து ஜடேஜா, அஸ்வினோட பார்ட்னர்ஷிப். அஸ்வினோட செஞ்சுரி. அதுதான் அந்த மேட்சே நம்மள ஜெயிக்க வச்சது. அடுத்து அந்த சீரிஸையும் ஜெயிச்சோம். அது வேற விஷயம். இத மாரியான விஷயத்தையெல்லாம் பார்த்து அவருக்கான ஒரு ஹானர் குடுக்கறது இல்லையா? இப்படித்தான் போனா போதுங்கிற மாரி தூக்கி போட்டு போயிருவீங்களா எல்லாத்தையும்? மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு நாள் திடீர்னு ஒரு ட்விட்டர் போட்டு நான் தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சொல்லி முடிச்சுட்டாரு. ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரு அந்த மாரியான பிளேயர். அதெல்லாம் விரும்பாதவர். அதாவது அவரும் ரொம்ப எமோஷனலான பிளேயர் தான். பட் வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வெளிய காமிச்சுக்குவாங்க. அந்த மாரியான பிளேயர். ஏன்னா, அப்படி ரிட்டயர்ட் ஆகுற அன்னைக்கு சச்சின் அவர்கள் அழுதுகிட்டு போனது இன்னுமே ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸோட மனசுலயும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு இருக்கு. எனக்கு இன்னும் அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால அது வந்து என்னன்னா, ஒரு ஒவ்வொருத்தர பொறுத்து. அதாவது தோனி அவர்கள் வந்து அதெல்லாம் விரும்பாதவர். அத வெளியில காட்டிக்காதவர் எந்த எமோஷனையும். அதனால அவர் வந்து அப்படி ஒரு ட்விட்ட போட்டு முடிச்சுட்டாரு. ஆனா அஸ்வினோட விஷயத்துல அந்த மாரி கிடையாது. அவரு அப்படி கிடையாது. அவர் வந்து இதெல்லாம் ஒரு விரும்பக்கூடியவர் தான். இந்த ஹானர ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேர்வெல அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நடத்துற யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயருக்கு, அதுவும் ஒரு லெஜண்டுக்கு கிட்டத்தட்ட அனில் கும்ளே எடுத்து 719 விக்கெட்டுக்கு அப்புறம் 2வது இடத்துல செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள நீங்க நடத்தின விதம் சுத்தமா சரியில்லங்க. எல்லா ஸ்டேட்லயும் இது இருக்கான்னு தெரியாது. இல்ல எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. பட் தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு கேஸ்ட்ட சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்தியா மேக் பண்ண முடியும். இந்தியாவுக்கு ப்ளே பண்ண முடியும். மத்தவங்கலாம் எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும் ரஞ்சி டிராஃபியோட போயிருவாங்க. அந்த ஒரு கேஸ்ட் ஆளுங்க தான் ஆட முடியும். அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சு இங்க உண்டு. அதுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் விதிவிலக்கு இல்ல. ஏன்னா, அவரும் அதே கேஸ்ட் தான். ஆனா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் வேற எந்த கேஸ்ட்ல பொறந்திருந்தாலும் அத உடைச்சிருப்பார். அத வந்து இங்க தமிழ்நாட்டுல இப்ப உடைச்சதுன்னு பார்த்தா நடராஜன் அவர்கள் தான். நடராஜன் மட்டும் தான் அந்த இவங்க இங்க இருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க ஒரு கேஸ்ட் ஆளுங்கன்னு. அந்த கேஸ்ட் இல்லாம இந்தியா ஆடினவர். ஆனா, அது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மட்டும் வேற எந்த கம்யூனிட்டியா இருந்திருந்தாலும், எந்த கேஸ்ட்டா இருந்திருந்தாலும் நிச்சயமா இந்தியா ஆடியிருப்பாரு. அந்த மாரியான ஒரு டேலண்டடான பிளேயரு. தமிழ்நாட்டோட ப்ரவுட் தான் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு நாட் ஒன்லி எ ஃபேர்வெல். அவரு ஆடப்போற அந்த கடைசி சீரியஸ கேப்டன்ஷிப் குடுத்தாவது அவர நீங்க பெருமைப்படுத்தியிருக்கணும். ஏன்னா, அவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல். இந்த நீங்க நீங்க ஒரு உருவாக்குனீங்களே ஹீரோஸ், அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு குடுத்தா மட்டுமே டிக்கெட் சேல் ஆகும். இல்ல வேற சில கமர்ஷியல் ரீசனுக்காக நீங்க அஸ்வினைலாம் கேப்டன் ஆக்காம மிகப்பெரிய பிளண்டர் பண்ணிட்டீங்க. ஆனா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு கேப்டன் மெட்டீரியல். அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது எம்சிஜில உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீங்க யாருமே. அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கலினாலும் அந்த மேட்சே நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாரி 2022ல நடந்த அன்னைக்கும் கோலி தான் ஹீரோ ஆனாரு. ஆனா உண்மைய சொல்லப்போனா அன்னைக்கு அஸ்வினும் ஹீரோ ஆயிருக்க வேண்டியது. கோலிக்கு நிச்சயமா அன்னைக்கு ஹீரோ ஆயிருக்க வேண்டியது தான். அது ஆனாரு. ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அவ்வளவுக்கா பேசப்படல. நீங்க யோசிச்சு பாருங்க எம்சிஜில 1,10,000 பேருக்கு முன்னாடி இந்தியா விஸ் பாகிஸ்தான் மேட்ச் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த மேட்ச் தோத்தா அதாவது இந்தியா தோத்தா இந்தியன் பிளேயர்ஸோட வீட்ல எல்லாம் கல்லடிக்கப்படும். பாகிஸ்தான் தோத்தா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வீட்ல எல்லாம் கொளுத்திருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை பிரஷர் மேட்ச்ல கடைசி ஒரு பாலுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் உள்ள வர்றாரு. அப்போ ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை. அப்போ அவன் அந்த பவுலர் கண்டிப்பா கால பார்த்து தான் போடுவான்னு கணிச்சு, அந்த பால வெல் அவுட் எடுத்து வைடு வாங்குற சக்தி அந்த கேம் அந்த மைண்ட் யார்கிட்ட இருக்கு? ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அத இந்தியன் டீமோ இல்ல பிசிசிஐயோ ரெகனைஸ் பண்ணவே இல்ல. அப்படிங்கிறதாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலரா மாறி, ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு, அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கு மாறி, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆகி, ஆஃப் ஸ்பின்னரா மட்டும் இல்லாம, அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பவுலர் டூ பவுல் என்ன சொல்றது? கேரம் பால், ஆஃப் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் இப்போ வந்து எல்லாம் 2 ஹேண்ட்லயும் போடுறாங்க. ஒரே ஆள் வந்து ரைட்லயும் பவுல் பண்றாங்க, லெஃப்ட்லயும் பவுல் பண்றாங்க. ஆனா, இவரு தான் எல்லா பாலும் ஃபிளிப்பர் அது இது என்ன பால் வேணாலும் நீங்க சொல்லுங்க. எல்லா பாலையும் போடக்கூடியவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான். அவர் அது மட்டும் இல்லாம கேரம் பால கண்டுபிடிச்சதும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். இன்னொரு பெருமைக்குள்ளவருமே ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். அது என்னன்னா, நீங்க அடிக்கடி பார்க்கலாம். அடிக்கடியான எல்லா மேட்ச்ல கூட கிட்டத்தட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின் வீசுறது. முதல்ல அந்த கல்ச்சரே கிடையாது. 10 ஓவர் பவர் பிளே முடியாம ஒன் டேவ்லயோ இல்ல ஒரு 30 ஓவர் 20 ஓவராவது போகாம இல்ல ஃபர்ஸ்ட் செஷனாவது முடியாம டெஸ்ட்லயோ இல்ல ஒரு 6 ஓவர் பவர் பிளே முடியாம 2020லயோ ஸ்பின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா மொதன்னு ஸ்பின்ன
ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து அதாவது ஸ்பின்னை வச்சு ஓப்பன் பண்ண வச்சது அஸ்வினை வச்சு தான். அது எம்எஸ் தோனி தான் பண்ணினாரு. அதை பண்ண வைக்கிறக்கு ஒரு எம்எஸ் தோனி பண்ணினாரு அந்த பெருமையா இருந்தாலும் தோனிக்கு ஒரு நம்பிக்கையான அந்த பிளேயர் வேணும்ல. அது வேற யாருமே இல்லை, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான். ரவிச்சந்திரன் அஸ்வினோட அவரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு எத்தனையோ பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கலக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உதாரணம் நம்ம ஆப்கானிஸ்தான் முஜிபுர் ரஹ்மான்லாம். ஸோ இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவருடைய அடுத்த லைஃப்ல என்ன பண்ணாலும், என்ன அவர் அடுத்தது என்ன பண்ண யூடியூப் சேனலோ இல்லை வேற எது பண்ணாலும் நிச்சயமா அது வெற்றி மட்டுமே அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பா வாழ்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை ஃபியூச்சர்ல இந்தியன் டீம் கோச்சா வருவார் அப்படின்னும் எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எஸ்எஸ்எல்சியை மட்டும் மறக்காம பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.